ஓம் சாந்தி. நீங்க உங்க பவர எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறீங்க தெரியுமா? பல நேரங்கள்ல உங்களுக்கே தெரியாம அது நடந்துட்டே இருக்கும். உங்கள பத்தி நீங்களே ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, எல்லார்கிட்டயும் உங்கள நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருக்கும்போது, நோ சொல்ல வேண்டிய இடத்துல கூட எஸ்ன்னு நீங்க தலையாட்டுறப்போ, அங்க உங்களுடைய பெர்சனல் பவர் என்ன ஆகுது? ஸ்லோவா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாராலயும் புரிஞ்சுக்கவும் முடியாது, புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. பவர்ங்கிறது ஒரே நாள்ல மறைஞ்சு போகாது. அது தினமும் சின்ன சின்ன பழக்கங்களால நம்மள விட்டு போகும். அதனால உங்க பவர ரீடெயின் பண்ணணும். அப்படின்னா, தேவையில்லாத ஓவர் எக்ஸ்ப்ளைன நீங்க குறைக்கணும். எல்லாரையும் நீங்க திருப்தி பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. உங்களுடைய அந்த பவுண்டரீஸ நீங்க பாதுகாக்கணும். நோ சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்ணக்கூடாது. உங்க சைலன்ஸுக்கும் வேல்யூ இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்ட்ராங் பெர்சன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு. அவர் எப்பவுமே அவருடைய வேல்யூவ அமைதியா எடுத்துட்டு போவாரு. நீங்க உங்க எனர்ஜியையும், உங்க அமைதியையும் பாதுகாக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து, உங்க ரியல் பவர் திரும்ப வர ஆரம்பிக்கும். நல்லது. ஓம் சாந்தி.